ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், அடிச்சுக்கவே முடியாதுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர் டை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தடவிட்டு நீங்களாம் குளிக்கணும் அவசியமே இல்லைங்க. குளிக்கணுமான்னு கேட்பாங்க. குளிக்கவே வேண்டியது இல்லைங்க. நல்லா ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக குளிச்சுக்கலாம். கண்டிப்பாக சீக்காத்தூள் போட்டு குளிங்க, நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நினச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இது என்ன பொருள் அப்படின்னாலாம் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை. 80, 70, 100 வயசு வரைக்கும் கூட இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படி கையில் அப்படின்ட்டு. கையில் மட்டும்தான் பிடிக்குமான்னு கேட்காதீங்க, தலையிலையும் நல்லா பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கருஞ்சீரகம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே அளவு 1.5 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகத்தையும் எடுத்துக்கோங்க. வெந்தயம் கருஞ்சீரகம் சேமாக ஒரே அளவு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை தான் எடுக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் ரெடி பண்ணுறோம். இதை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீ 2 முக்கியமான பொருளை வந்து போடுறோம். அந்த பொருள் வந்து ஒயிட் ஹேரை டோட்டலாக ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு, நிரந்தரமாக 6 மாதம் ஆனாலும் வருஷ கணக்கு ஆனாலும் உங்கள் முடியை வந்து நிரந்தரமாக கருப்பாக்கக்கூடிய தன்மை கொண்ட பொருள் தான். அதை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெத்தலையை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட பெரிய வெத்தலையாக ஒரு 4 to 5 வெத்தலை எடுத்திருக்கேன், சரிங்களா? இது ஒரு 100, 150 மில்லி ஆயிலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெற்றிலை வந்து உள்ளே சேர்க்குறப்ப தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை, பொடுகு, பேன் தொல்லை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால தான் நம்ம வந்து இதை எடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது முருங்கை இலை தாங்க. முருங்கை இலையை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கை இலையை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு நம்ம உடம்புல சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனைகளை டோட்டலாக நின்று சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட முடியை வந்து முளைக்க வைக்கும். நம்ம உணவில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆயிலையும் சேர்த்து நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்ப சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெற்றிலையும் முருங்கைக்கீரையும் உள்ளே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து ஒரு சுற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் கறிவேப்பிலை நல்லா ஒரு 2 கொத்து அளவுக்கு இதில் உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பேஸ்ட்டெல்லாம் தேவையில்லை. தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு குறைப்பான ஒரு தன்மையில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஜம்முன்னு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், கறிவேப்பிலை, முருங்கை இலை, வெற்றிலை, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், வெந்தயம், நம்ம டோட்டலாக இத்தனை பொருள் போட்டிருக்கிறதே தெரியல. நல்லா வந்து சூப்பராக அரைப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆயிலை நீங்கள் தலைக்கு தேய்க்கிறப்ப நல்லா ஒரு தூக்கம் வரும். முடி உதிர்தலை உடனே நிறுத்தி கொடுக்கும். ஒயிட்டு ஹேரு அது மட்டும் இல்லாமல் இளநரை வந்துச்சு அப்படின்னா அது வராமல் தடுக்கும். இப்போ தான் எனக்கு இளநரை ஆரம்பிக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தேய்ச்சி விடலாம். அதே மாதிரி காலையில் கொஞ்சம் வெதுப்பாக சூடு பண்ணி குழந்தைகளுக்கு உச்சியிலெல்லாம் வச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த சளி காரணமெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா முழுக்க நம்ம அந்த வெற்றிலை சேர்த்துருக்கறனால அந்த நீர் கோர்க்கிற பிரச்சனை டோட்டலாக இருக்காது. ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தான். இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளும் நம்ம சேர்த்த போகிறோம். அது வந்து ஃபைனலாக நம்ம ஆயிலில் தான் சேர்க்குறோம். அந்த இது நீங்கள் சேர்க்குறப்ப டோட்டலாகவே உங்களுக்கு நரைமுடி வந்து ரிமூவ் ஆகி நல்லா கருன்னு முடி வரும். ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநரை இப்போ தான் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் இளநரையை நல்லாவே மாற்றி கொடுக்கும். சரி, இப்போ வாங்க இந்த ஆயிலை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஆயில் காய்ச்சறதுக்கு இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப சேஃபு. ஒரு வேளை உங்கள்கிட்ட இரும்பு பாத்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடிக்கணமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 100 மில்லி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். சுத்தமான தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. தலைக்கு நீங்கள் எந்த எண்ணெய் அப்ளை பண்ணுறீங்களோ அதே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஆயில் வந்து சூடாகட்டுங்க. லைட்டாக சூடாகிறப்ப நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இரும்பு கடாயில் சேர்க்குறப்ப இதோட அயன் வந்து நம்மளுக்கு எண்ணெயில் கிடைக்கிறப்ப ஆயில் நல்ல ஒரு கலரிங் திக்கிங் ரொம்ப ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு நாள் நைட்டில் இரும்பு கடாயில் விட்டுட்டு நீங்கள் மறுநாள் கூட ஃபில்ட்ரு பண்ணி வைக்கிறப்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டு. இப்போ ஆயில் வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் இன்னொரு ஆயில் வந்து நம்ம மிக்சட் பண்ண போகிறோம். இது வந்து கடுகெண்ணெய் தான் நம்ம சேர்க்க போகிறோங்க. கடுகெண்ணெயை ஒரு 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கடுகெண்ணெய் சேர்க்குறப்ப சுத்தமாகவே உங்களுக்கு நரைமுடி வந்து வரவே வராது. நான் ஒரு நிதானத்தில் சேர்க்குறேன். நீங்கள் ஸ்பூன் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகெண்ணெய் ஒரு வேளை உங்கள்கிட்ட காய்ச்சிறப்ப கிடைக்கல அப்படின்னா கடுகு இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுக்கு தாளிப்பு போடுறோம் இல்லையா, அந்த கடுகு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் வந்து இந்த வெற்றிலையோடவே போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் இருந்துச்சு, கடுகெண்ணெய் இருந்தது அப்படின்னா கடுகு இதில் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருளை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது நல்லா ஆயில் வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணோம். இப்போ ரொம்ப வேகமாக வச்சுருக்கேன், சிம்மில் போட்டுக்கலாம். கடாய் வந்து சூடாகிடுச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் சிம்மில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. நல்ல ஒரு வெற்றிலையோட வாசனை வந்து அவ்வளோ ஒரு மூலிகை ஆயில் மாதிரி ஒரு வாசனை கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரத்தில் நீங்கள் காய்ச்சிறப்ப பொங்கி வருது இல்லையா, சின்ன பாத்திரமெல்லாம் காய்ச்சினீங்க அப்படின்னா நல்லா பொங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும், கீழே வழிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரங்களை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த நுரையெல்லாம் அடங்கி அதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து மேலே வந்து மிதங்கி வரும். அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஆயில் நல்லா கலர் மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் இந்த சலசலப்பெல்லாம் நமக்கு அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இது 6 மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆயில் வந்து நுரையெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் அப்படியே மாறிட்டே வருது. ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே நம்ம கீழே போயிடும். அப்படியே ஆயில் வந்து நல்லா மேலே ஒரு செம்ம வாசனையோடு வருது. இதை டோட்டலாக நம்ம நரமுடியே வராமல், ஆயுசுக்கும் வெள்ளை முடி வராமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இது. எல்லாத்துக்கும் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆதி காலத்திலேருந்து இதை வந்து நம்ம தேங்காய்நெய்யில் போட்டு பயன்படுத்திட்டு வந்தாலே நரைமுடி வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வேம்பாலம்பட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். தேவையான அளவு இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 100 மில்லி ஆயிக்கு இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ரேட்டும் கம்மி தான். நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து செய்கிறப்ப நல்ல ஒரு பெனிஃபிட். இங்கே பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை உள்ளே போட்டுருங்க. போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வேம்பாலம்பட்டையை உள்ளே போட்டு நீங்கள் தேய்ச்சி தேங்காய் எண்ணெயில் ஊற தேய்க்கிறப்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரிசல்ட்டு. நிறையா பேர் இதை ஒரு 2 நாளைக்கு இந்த கடாயிலேயே விட்டுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் சேவ் பண்ணலாம். உடனே ஃபில்ட்ரு பண்ணுறத விட ஒரு 2 நாள் இரும்பு கடாயில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நுரை எல்லாமே போயிருச்சு. நம்மளுக்கு ஆயிலும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நுரையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம போட்ட பொருள் எல்லாம் கீழே போயிட்டு ஆயில் இப்படி நீங்கள் ஸ்பூன் வச்சிங்கன்னா ஆயில் மேலே வரணும். இது வர்றப்ப நீங்கள் ஆயிலை கருகாமல் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு பாருங்கள். ஆயில் நல்லா வந்து எவ்வளோ பச்சை கலரில் போட்டோம். வெந்தயம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இதில் அந்த எண்ணெய் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுங்க. இது சும்மா நீங்கள் கை காலில் கொஞ்சம் குடைச்சல் ஆகுது அப்படின்னா கூட இந்த எண்ணெயை நீங்கள் அழுத்தி முட்டியில் அந்த மாதிரிலாம் தேய்ச்சிங்கன்னா கூட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முருங்கை இலையும் வெற்றிலை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வலி நிவாரணத்தை நல்லா வந்து போக்கி கொடுக்கும். அதே மாதிரி நீர் இருக்குது, குதிங்கால் நீர் இருக்குது, அந்த நீர் பிரச்சனை வந்து கால் வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இதை கொஞ்சம் வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு நல்லா கொடுத்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா செம்மையாக
ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து முடிக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு செயலுக்கும் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பாக இது நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த சளி பிடிக்கிற தொந்தரவு டோட்டலாகவே இருக்காது. தேங்காய்க்கு பதிலாக தேங்காயோட இத்தனை பொருளை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மிக்சிங் பண்ணி நீங்கள் சேர்க்குறப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணியே காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஆறிடுச்சு. நம்ம இந்த எண்ணெயை வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து ஆயிலை வந்து அப்படியே சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுறப்ப நல்ல ஒரு கலர் மாறி வரும். சூப்பராக ஆயில் வந்து வடிகட்டியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கூட வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆயில் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குது. நல்லா நம்ம அந்த கடுகெண்ணையும் சேர்த்துருக்குறோம், வெத்தலை அதெல்லாம் சேர்க்கறனால செம்ம ஒரு வாசனை. ஆயில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தலையில் வச்ச உடனே இதோட தூக்கம் அப்படி வரும். அவ்வளோ செம்மையாக அந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி, நீர் கொடுக்குற தலைவலி எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம். இது உடனே அப்ளை, நிறைய பேர் கேட்குற கேள்வி, இது அப்ளை பண்ணால் குளிக்கணுமாக்கா அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக இந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தூங்கிக்கலாம். நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து நல்லா மசாஜ் கொடுத்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சீயக்காய் தூள் போட்டு குளிங்க. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஷாம்பு அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹோம்மேடாக வந்து நம்ம ரெடி பண்ணுற ஆயிலை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் உணவுலையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையும் முடிஞ்ச வரைக்கும் ஜூஸாவோ இல்லை நம்ம சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து கீழே தூக்கி போடாமல் கண்டிப்பாக கறிவேப்பிலை, முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்துனீங்கனாவே உங்கள் முடிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக அந்த டிப்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஆயிலையும் நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஒன்றுமே சரியாகலை அப்படின்னா உடனே சரியாகாதுங்க. சில பேர்த்துக்கு சில உடம்பு ஒவ்வொரு மாதிரி தான் கொடுக்கும். அதனால் தொடர்ந்து முயற்சிங்க, கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வாங்க தலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். வந்து பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர்க்காலில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து நான் 3 விரல் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க. டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த 3 விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்க்கால்களில் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும். அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடி எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்ல இறங்கி முடியும் நல்லா பாருங்கள், நல்லா சைனிங்காக பல நல்லா கருன்னு வளரும். பாருங்கள், 1 2 நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் 3 விரல் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு
நல்லா அந்த மாதிரி வந்து ஆயிலில் மசாஜ் கொடுத்து இந்த நுனி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு 2 மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். முடியும் நல்லா கரு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.